पुरुषाय विद्महे महादेवाय धीमहि तन्नो रुद्रा प्रचोदयात्. அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். ஜூன் மாத ராசி பலன்கள் 2025ஆம் ஆண்டு எப்படி இருக்க போகிறது என்று நாம் பார்க்கும் பொழுது, அதாவது ஜூன் மாத கிரக பயிற்சிகள் ஜூன் 6ஆம் தேதி, அதாவது 2025 புதன் பகவான் மிதுன ராசிக்கு நுழைகிறார். ஜூன் 7ஆம் தேதி செவ்வாய் பகவான் சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறார். ஜூன் 15ஆம் தேதி சூரிய பகவான் மிதுன ராசியில் நுழையக்கூடிய ஆனி மாதம் பிறக்குதுங்க. ஜூன் 22ஆம் தேதி புதன் பகவான் கடகராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. ஜூன் 29ஆம் தேதி சுக்கிர பகவான் ரிஷபராசியில் நுழைகிறார். இவ்வாறு பயிற்சிகள்லாம் செயல்படுதுங்க ஜூன் மாதத்தில். கடகராசி அன்பர்களே, ஜென்ம ராசியில் செவ்வாய் நீச்சம் பெற்று சஞ்சரிக்கும் இந்த மாதத்தில் குரு பகவானும் விரயஸ்தானத்தில் நிலை கொண்டுள்ளார். சுக்கிரனும் அனுகூலமற்ற நிலைக்கு மாறிவிடுகிறார். மாத ஆரம்பத்தில் இருந்தே திட்டமிட்டு செலவு செய்கிறது அவசியம். அஷ்டமஸ்தானத்தில் சனி ராகு இணைந்திருக்கிறது. உடல் நலனும் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. சிறு உடல் உபாதை என தோன்றினாலும் உடனடியாக மருத்துவரை அணுக அவரது ஆலோசனையை பெறுவது மிக அவசியம். கூடிய வரையில் வெயிலில் அலையிறதையும் வெளியூர் பயணங்கள் செல்றதையும் தவிர்க்க வேணும். திருமண முயற்சிகளில் கவனமாக இருக்கணும். ஏனெனில் அவசர முடிவுகளினால் தவறான வரனை நிச்சயித்து விடக்கூடிய வாய்ப்பு உள்ளதை கிரக நிலைகள் எடுத்துக்காட்டுதுங்க. வெளியூர் பயணங்களின் போது பொருள்களையும் அலுவலக ஆவணங்களையும் பாதுகாப்பாக வச்சுக்கணும். நெருங்கிய உறவினர்களுடன் வாக்குவாதம் ஏற்படுவதை தவிர்க்க வேணும். அடுத்தது உத்தியோகம். உத்தியோகத்துறைக்கு அதிபதியான சனி பகவான் ஜீவனக்காரகர் ராகுவுடன் சேர்ந்து அஷ்டமஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறதுனால அன்றாட பொறுப்புகளில் கவனமாக இருக்கிறது அவசியமுங்க. எக்காரணத்தை கொண்டும் மேல் அதிகாரிகளுடன் வாக்குவாதம் செய்ய வேணாம். சக ஊழியருடன் அலுவலக பிரச்சனைகளை விவாதிக்காமல் இருக்கிறது நல்லது. புதிய வேலைக்கு முயற்சிக்கும் கடகராசி அன்பர்கள் இடைத்தரகர்களை நம்பி பணத்தை இழந்து விட வேணாம். ஒரு சிலருக்கு இடமாற்றம் அல்லது பதவி மாற்றம் ஏற்படக்கூடும். ஒப்புக்கொள்வது எதிர்காலத்துக்கு நல்லது. தொழில் வியாபாரம் சந்தையில் கடினமான போட்டிகளை சமாளிக்க வேண்டியது வரும். முன்கூட்டியே சந்தை நிலவரத்தை விசாரித்து அறிந்து உங்கள் சரக்குகளின் விற்பனை விலைகளை நிர்ணயித்து கொள்வது நஷ்டம் ஏற்படுவதை தவிர்க்க உதவும். புதிய முதலீடுகளை கண்டிப்பாக தவிர்க்கணும். சக கூட்டாளிகளுடன் சற்று அனுசரித்து நடந்து கொள்வது அவசியம். அடுத்தது கலைத்துறையினர். ஜீவனக்காரகனான சனி பகவான் ராகுவுடன் சேர்ந்து 8ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறதுனால வாய்ப்புகள் குறையக்கூடும். அதன் காரணமாக வருமானமும் பாதிக்கப்படும். கையில் உள்ளதை வைத்து செலவுகளை சமாளிக்க வேண்டிய மாதம் இது என்பதை கிரகநிலைகள்லாம் எடுத்துக்காட்டுது. சிக்கனமாக இருத்தல் உங்கள் எதிர்கால நலனுக்கு மிகவும் உதவிகரமாக இருக்கும். அடுத்தது அரசியல் துறையினர். அரசியல் துறையை தங்கள் அதிகாரத்தில் கொண்டுள்ள கிரகங்கள் அனுகூலமாக சஞ்சரிக்குதுங்க. மேலிட தலைவருடன் பழகிறதுல நிதானமும் எச்சரிக்கையும் அவசியங்க. கட்சி தொண்டர்களுடன் பழகுவதிலும் அளவோடு இருத்தல் நல்லது. கிரக நிலைகளின்படி வீண் பழி ஏற்பட்டு
உங்கள் நல்ல பெயருக்கு களங்கம் ஏற்படுவதற்கு சாத்தியக்கூறு இருக்குதுங்க. எத்தகைய தருணங்களிலும் நாம் எச்சரிக்கையுடன் இருக்க வேணுங்க. மாணவ மாணவியர், கல்வித்துறையுடன் தொடர்புள்ள கிரகங்கள் ஓரளவே அனுகூலமாக சஞ்சரிக்குது. படிப்பில் ஆர்வம் குறையும். புத்தகத்தை கையில் எடுத்தாலே உறக்கமும் சோர்வும் மேலிடும். பிற மாணவர்களுடன் அளவுக்கு மீறி நெருங்கி பழக வேணாம். சகவாச தோஷம் உங்கள் கல்வி முன்னேற்றத்தை பாதிக்கிறதுக்கு வாய்ப்புள்ளதை கிரகநிலைகள் எடுத்துக்காட்டுதுங்க. விவசாயத்துறையினர், விவசாயத்துறையுடன் தொடர்புள்ள கிரகங்கள் இந்த மாதம் முழுவதும் ஓரளவே அனுகூலமாக இருக்குது. வயல் பணிகளில் உழைப்பு கடினமாக இருக்கும். அதிக வெயிலினால் உடலில் சோர்வு ஏற்படும். கால்நடைகளின் பராமரிக்கிறதுல செலவுகள் அதிகரிக்கும். அடுத்தது பெண்மணிகள், குடும்ப நிர்வாகத்தில் பிரச்சனைகள் ஏற்படும். நெருங்கிய உறவினர்களிடையே தேவையற்ற வாக்குவாதமும் கருத்து வேற்றுமையும் ஏற்பட்டு கவலையை அளிக்கும். அஷ்டமஸ்தானத்தில் சனி ராகு இணைந்திருக்கிறது. அடிக்கடி ஏதோ ஒரு உடல் உபாதைகள் ஏற்பட்டு எளிய சிகிச்சையினால் குணம் கிட்டும். ஜீவனக்காரகனான சனி பகவான் ராகுவுடன் சேர்ந்து சஞ்சரிக்கிறதுனால வேலைக்கு சென்று வரும் பெண்மணிகள் தங்கள் பணிகளில் கவனமாக இருத்தல் அவசியம். சக ஊழியருடன் தங்கள் சொந்த பிரச்சனைகள் பற்றி விவாதிக்காமல் இருக்கிறது நல்லது. பிறரால் பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு சாத்தியக்கூறு உள்ளதை கிரகநிலைகள் எடுத்துக்காட்டுதுங்க. அஷ்டமஸ்தானத்தில் சனி ராகுவினால் தோஷம் ஏற்பட்டுள்ளது. ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. தேவையில்லாமல் வெயிலில் அலைய வேணாம். வாகனம் ஓட்டுறதுலேயும் நிதானமாக இருக்கணும். பரிகாரம் என்னன்னு பார்க்கும்பொழுது திருநாகேஸ்வரம், திருநள்ளாறு, காளகஸ்தி, திருப்பாம்புரம், திருத்தல தரிசனம் உடனடி பலன் அளிக்கும். கடகராசி, தடைகளை உடைக்கும் காலம் வந்துவிட்டது. கடகராசிக்காரவங்க பாசம் வைக்கிறதுல மோசம் போனவங்க. பிறரை அன்பை காட்டுறதில் வல்லவங்க. ஆனால் உங்கள் மீது யாரும் அன்பு காட்ட மாட்டாங்க. கடந்த சில ஆண்டுகளாகவே பல்வேறு துன்பங்களை சந்தித்து வந்திருப்பீங்க. எடுத்த காரியங்களில் எல்லாம் தடை என தடைகளை மட்டுமே நீங்கள் சந்தித்து வந்திருப்பீங்க. அந்த நிலையெல்லாம் இனி மாறப்போகுதுங்க. முதல் 15 நாட்கள் பெரிய வளர்ச்சியை நோக்கி செல்லும் காலகட்டமாக இருக்கும். எந்த காரியத்தை செஞ்சாலும் அதனை எச்சரிக்கையாக செய்கிறது தான் நல்லது. உயர்கல்வி படிக்கும் மாணவர்களுக்கு நல்ல மாதமாக இருக்க போகுது. நல்ல கல்வி நிறுவனங்களில் சேரும் வாய்ப்பு கிடைக்க போகுது. 4ஆம் இடத்துக்கு அதிபதியான சுக்கிர பகவான் 10ஆம் இடத்தில் அமர்ந்துள்ளதால் நிறைய பேருக்கு கேம்பஸ் இன்டர்வியூவில் வேலை கிடைக்கும். 10, 11, 12ஆம் வகுப்பு படிக்கும் மாணவர்களுக்கு அபாரமான வளர்ச்சி உண்டாகும். தெய்வத்தின் அனுகூலம் அமைதியாக இருக்கும். கலைத்துறையைச் சேர்ந்த பெண்களுக்கு அமோகமான காலகட்டம்தான். சூரிய பகவான் 15 நாட்களுக்கு பாதகஸ்தானத்தில் இருக்கிறார். பின்னர் விரயஸ்தானத்துக்கு செல்கிறார். அஷ்டம சனி உங்களுக்கு விலகிறதுனால அரசியல் தலைவர்களுக்கு இருந்த பெரிய தடைகள் அனைத்தும் நீங்குமுங்க. பொதுமக்களுக்கு உங்களுக்கும் இடையே உள்ள இடைவெளி குறைந்து புரிதல் ஏற்படும். சூரிய பகவான் பாதஸ்தானத்தில் இருக்கிறதுனால எதிரிகளின் தொந்தரவு அதிகரிக்கும். விரயத்துக்கு சூரியன் போகிறதுனால மனதில் சலிப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. அந்த சலிப்புகளை கடந்து உழைத்தால்தான் அரசியல்வாதிகளுக்கு வெற்றிகள் தேடி வரும். 9ஆம் இடத்துல அதிபதி குரு 12ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறதுனால வெளிநாடு செல்லும் யோகம் உண்டாகும். அடுத்த மாநிலத்தின் வேலை செய்கிறவங்களுக்கு நல்ல வேலைவாய்ப்பு கிடைக்கும். நிறைய செலவுகள் இந்த மாதத்தில் உண்டாகுங்கிறதுனால சிக்கனமாக இருக்கிறது நல்லது. நிறைய ஸ்டாக்குகளை வாங்கி வைப்பீங்க. இந்த மாதத்தில் பெரிய லாபம் வரவில்லை என்றாலும் எதிர்காலத்துக்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் இந்த மாதத்தில் அமைப்பீங்க. பண விஷயத்தில் கொடுக்கல் வாங்கலில் மிகுந்த கவனமாக இருக்கணும்.
வாடிக்கையாளர்கள் உங்களை தேடி வரும் காலகட்டமாக இருக்கும். நல்ல மாற்றம் உண்டாகும் காலகட்டமாக இருக்க போகுது.